ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறீங்க. எக்ஸாம் லீவில் எங்கடா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு குட்டி மலை கோவிலுக்கு போகலாமே. இந்த கோவில் எங்கே இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோவிலுக்கு போனது வந்து ஒரு சாட்டர்டே டைமில் தான் நாங்கள் போனோம். சாட்டர்டே ஒரு 4 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரூட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ இந்த ரோடு பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற வழி தான் இது. நீங்கள் கேளம்பாக்கம்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேயும், வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் வழியாக வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் இந்த கோவில் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்கும். பாருங்கள், கோவில் வந்துருச்சு. இது வந்து வண்டலூர் இருந்து வர்ற வழி, இது கேளம்பாக்கம் பக்கமாக இருந்து வர்ற வழி. ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த கோவில், ஒரு அழகான ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அதை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக கடைகளெல்லாம் இருக்கும். பூ வாங்கி சாத்தணும் அப்படின்னாலும் இங்கே நிறைய பூக்கடைலாம் இருக்கும். பூக்கடை, அப்புறம் பூஜைக்கான எல்லா திங்ஸும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இந்த தெருவோட கடைசியில் தான் அந்த கோவில் இருக்குது. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வரிசையாக கடைகள் இருக்கும். பைக்கில் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து பைக் பார்க் பண்ணிடலாம். ஸோ பைக் இங்கே பார்க் பண்ணியாச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் சன்னதி இருக்கும். விநாயகரை கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோவில் இந்த மாதிரி தான் இருக்கும். காரில் வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதாவது பைக் பார்க்கிங்க்கு ஆப்போசிட் வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போகலாம். சனிக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து சாட்டர்டே தான் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நாங்கள் ஒரு 4 மணிக்கு மேலே தான் வந்தோம். சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 4:45 பக்கத்தில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்புறதுக்குள்ளேயே அங்கே நிறைய க்ரௌட் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் சனிக்கிழமை வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் க்ரௌட் இல்லாமல் நீங்கள் சாமியை வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஒரு 5 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே சாமியை பார்த்துடலான்னு வச்சுக்கோங்களேன். மற்ற டைமில் நீங்கள் எப்போ வந்தாலும், சனிக்கிழமையை தவிர்த்து மற்ற தேதிகளில் நீங்கள் எப்போ வந்தாலும் கோவில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். இது வந்து டோட்டலி ஒரு 100 படிக்கட்டு பக்கத்தில் தான் இருக்கும். 100க்கு கொஞ்சம் குறைச்சோ கூடவும் இருக்கலாம். பட் அவ்வளோதான் இருக்கும். ஏறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். மெதுவாக ஏறினாலும் 10 நிமிஷத்துக்குள்ளே ஏறிடலாம். படி ஏறி உள்ளே வந்து க்யூவில் நிற்கிறோம். நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு அப்படியே இந்த மலையிலேருந்து கீழே பார்த்தா நல்லா வியூ சூப்பராக உங்களுக்கு தெரியும். வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு ஆப்போசிட் இங்கே ஒரு கோபுரம் தெரியுது இல்லையா, இது வந்து ராமர் சன்னதி. இங்கே ராமர், அப்புறம் சீதாம்மா, லக்ஷ்மணன் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்களோட சன்னதி தான் இது. இப்போ கோவிலை ஒரு தடவை சுற்றலாம். பாருங்கள், சுற்றி வந்தீங்க அப்படின்னா கோவிலை சுற்றிலும் இந்த வியூ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே வந்து ஆஞ்சநேயர் பாதம் இங்கே இருக்குது. சாமியை கும்பிட்டு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி இளநீ கட்டலாம். கும்பிட்டுட்டு நேராக வந்து பிரசாதம் வாங்கிறதுக்காக போயிட்டோம். இந்த கோவிலில் வந்து நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் இவ்வளோ பிரசாதம் உங்களுக்கு தருவாங்களான்னு தெரியாது. பட் இந்த கோவிலில் அதிரசம், ஆப்பம், முறுக்கு, லட்டு, ஹல்வா, புளியோதரை, தோசை அப்படின்னு நிறைய பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னோடய ஃபேவரட் வந்து புளியோதரை தான். இந்த கோவிலில் பண்ணுற புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரைக்காகவே இந்த கோவிலுக்கு போகலாம். நாங்களும் சாமி கும்பிட்டு புளியோதரை வாங்கியாச்சு. இது வந்து பின்பக்கம். நீங்கள் காரில் வந்து வரீங்க,
பைக்கில் வரீங்க, உங்களால் மேலே ஏற முடியாது, வயசானவங்கள கூட்டிகிட்டு வரீங்க, நாங்கள் வந்து படியில் ஏற முடியாது, உள்ள வண்டியிலே அப்படியே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பின்பக்கமாக வரலாம். பின்பக்கமாக வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் டூ வீலர்ஸ், காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங்கெல்லாம் ஃபுல் ஃப்ரீ தான். பின்னாடி வழியாக எப்படி வர்றது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஏறி இதோட வியூவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 12 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு மேலே ஏறுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே ஏறி நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் இங்கே உட்காருறது அப்படின்னா உட்காரலாம். நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே ஒரு குட்டி மண்டபமும் இருக்குது. நம்ம இப்போ கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு பின்பக்கமாக எப்படி போகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த வழியுமே காட்டுறேன். சாமி கும்பிட்டு வர வழியில் சர்க்கரை பொங்கலும் மிளகு வடையும் பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை ஒரு கப்பு வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டே வந்து நாங்களும் கீழே இறங்கியாச்சு. நீங்கள் சாட்டர்டே வர்றதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன்னா லேட்டாக அங்கே நிறைய கூட்டம் சேர்ந்துட்டே இருந்துச்சு. சனிக்கிழமையை தவிர்த்து நீங்கள் எந்த நாளில் வந்தாலும் கோவில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கடகடன்னு சாமியை பார்த்துட்டு போயிடலாம். கீழே இறங்குறது ரொம்ப ஈஸி தான். கீழே இறங்கியாச்சு. வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ரூட் இருக்குது சொன்னேன் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். இது வந்து நீங்கள் கோவிலுக்கு பின்பக்கமாக போகிற வழியாக இருக்கும். நீங்கள் படி வழியாக போனால் கோவிலுக்கு முன்பக்கமாக போவீங்க. இந்த வழியாக போனால் கோவிலுக்கு பின்பக்கமாக நீங்கள் போய் ரீச் ஆவீங்க. பாருங்கள், இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கோவிலுக்கு. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரே வழி தான். மலை ஏறுறீங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாகவே ஏறுங்க. 2 ஹேர்பின் பெண்ட் மாதிரி இருந்துச்சு. நல்லா அந்த கொண்ட ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2லேருந்து 3 பெண்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த வழி யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வழியாக போகிறோம். யூஸ்வலாக நாங்கள் வந்தால் பைக் வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே படி ஏறி சாமி கும்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம வந்தாச்சு மேலே. இது வந்து கோவிலுக்கு பின்பக்கமாக வர்ற வழி. இந்த வழியாக வந்தால் நீங்கள் அப்படியே வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி இறங்குறதுக்குமே அதே வழி தான். இந்த எக்ஸாம் லீவுக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி மலை கோவில் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரசாதம் புளியோதரை சாப்பிட மறந்துடாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.